வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜெயிக்கட்டும். வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பொதுத்தமிழ். இது 2024 நடந்த பொதுத்தமிழ் கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஒரு 10 கொஸ்டினை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வா அப்படிங்கிறது வேர்ச்சொல். இந்த சொல்லினுடைய வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்தால் அப்படிங்கிறது தான். அந்த அந்த செயல் முற்று பெற்றிருக்கு இல்லையா, அதனால வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்து இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமன் வந்தான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. எழுவாயை தொடர்ந்து பயனிலை வந்தால் அது எழுவாய் தொடர் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இது எழுவாய் தொடர் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில், அந்த வெப்சைட்டில் உள்ள கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குற ஆன்சர் எழுவாய் தொடர். நனந்தலை உலகம் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம் அப்படிங்கிறது சங்ககால இலக்கியங்களில் வர்ற முல்லைப்பாட்டு அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கு நனந்தலை உலகம் அப்படிங்கிறது டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகன்ற உலகம், நீர் சூழ் உலகம், மலைத்தரும் உலகம்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் அகன்ற உலகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம்னு அர்த்தம். மரத்தை இலை காக்கும் அப்படின்று பழமொழியினை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மரத்தை இலை காக்கும். அப்போ அடுத்த லைன் என்ன, அந்த பழமொழியை நிறைவு செய்யணும். இப்போ மானத்தை மலை காக்கும், பயிரை குணம் காக்கும், மானத்தை பணம் காக்கும், உயிரை சொல் காக்கும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பழமொழி மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, மோனை சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நந்தவனம் கண் திறந்து, அதாவது மோனைச்சொல் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலில் இருக்கக்கூடிய மோனை சொற்கள், அதுக்கு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்குறாங்க. கண், பண்ணோடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் எழுத்து ஒன்றி வரலை, ஸோ இது ஆப்ஷன் இல்லை. நந்தவனம் நற்றமிழ் அதில் ஒன்றி வந்திருக்கு, ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கணும். பண்ணோடு வந்தாயோ இதில் ஒன்றி வரலை. திறந்து நற்றமிழ் அதுலேயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இல்லை. ஸோ நந்தவனம் நற்றமிழ் இதுதான் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இதுதான் மோனை சொற்கள். அப்போ பி தான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இந்த பழமொழிக்குள்ள பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. பொருத்தமான பொருள் பயனற்ற சொல், தற்செயல் நிகழ்வு, தடையின்றி மிகுதியாக, ஒற்றுமையின்மை. இந்த 4ல் எது இதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்டாக இருக்கக்கூடியது ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா செதறி ஓடும் இல்லையா, ஸோ ஒற்றுமையின்மைக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 7, ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அள ஒத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்க. கூளை, கீழ்கதுவாய், ஒருவு, மேற்கதுவாய் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் டி, மேற்கதுவாய் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் டேக் அமைக்கணும், வினா அமைக்கணும். ஓகேவா? கீழே பாருங்கள் ஆப்ஷனில். தல புராணங்கள் என்றால் என்ன, தல புராணங்கள் எத்தனை வகைப்படும், தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார், தல புராணங்களை எப்படி பாடினார். இதில் நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார், இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நான் எடுத்தது தான். கொஸ்டின் நம்பர் 9, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழை நீங்கள் பிரிங்க. செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஸோ மை விகுதி வருது அப்படின்னாலே அது என்னது, பண்பு தொகை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ பண்பு தொகை தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்த நூல் எது. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின்
தமிழ் நூலாக அமைந்த நூல் எதுன்னு கொடுத்துருக்காங்க. மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு. ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம். அப்போ தண்டி அலங்காரம் நூல் வந்து அதனுடைய தாய் நூல் வடமொழியில் எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா காவிய தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு 10 வினாக்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.